இருக்கக்கூடிய அஇஅதிமுக பாஜக கூட்டணியினுடைய வலிமை திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு போதுமானது அல்ல. எனவே அப்படின்னா அதிமுகவை பலப்படுத்த வேணும். அவங்க இன்னொரு பக்கத்தில் என்டிஏவை பலப்படுத்துறோம். அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படின்னோம்னா வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள் இவங்களை எல்லாம் வந்துட்டு உள்ள கூட்டுக்கிட்டு கட்சியை பலப்படுத்தணும். ஏன்னா அவங்க கணிசமான ஓட்டு வாங்குறாங்க. அது பன்னீர்செல்வமா இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, கணிசமான ஓட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு அவங்க எல்லாம் கூட்டுக்கணும் அப்படின்னு சொன்னது அவங்க தான். செங்கோட்டையன் வந்துட்டு எழுப்பிய கேள்வி எல்லாம் வந்துட்டு எடப்பாடியை நோக்கி, எடப்பாடி பழனிசாமியை நோக்கி. அதுக்கு எப்படி பாஜக பதில் சொல்லுவாங்க? நாங்க பின்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதே கோரிக்கையை தான் அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்லிட்டாரு? நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட உத்தரவாதம் வாங்கிட்டாரு. அதிமுக உள்விவகாரங்கள்ல பாஜக தலையிடக்கூடாது. ஓகே, தலையிடல. ஆனா செங்கோட்டையன் யாரு? அந்த கட்சியை சேர்ந்தவர். இவங்களுடைய கன்சர்ன் என்ன? ஜெயிக்கணும். அதுக்குதான் கூட்டணி. அப்போ அந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா தான் அதிமுக பலப்படுத்துறதும் இருக்கு. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த சேம் ஒர்க். அதுதான் அதனால தான் சொன்னது.